guys, welcome back to VDS Mobile Gamers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ப்ளே தான் லாஸ்ட் க்ரூஸ் ஈஸ்டர் அப்டேட் பார்ட் 2. அதாவது ஏன் நான் வந்து இந்த மெரைன்ஸா பைரேட்டா சூஸ் பண்ற இடத்துல இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் மார்க் பண்ற வீட்டுக்கு மேல ஒரு முட்டை இருக்கும். ஆனா பிங்க் கலர்ல பெருசா இருக்கும். நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டேன் அதை தொட்டு. ஸோ கைஸ் இப்படி அந்த முட்டை நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், அதை டச் பண்ணீங்கன்னா கலெக்ட் ஆயிரும். பைரேட்ஸா மெரைன்ஸா கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை கலெக்ட் ஆயிரும். அந்த முட்டையை உங்களுக்கு காங்கிற பாருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பைரேட் எக்ஸிட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்க போகுது. சரி சரி ஓகே. ஸோ காய்ஸ் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீல தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்க போறோம். நீ எங்கப்பா இருக்க போது? இருக்கு ரெண்டாவது கடலில் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. சரி அப்ப என்ன ஜாயின் பண்ணு. உன்னை ஜாயின் ஆகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு பல வழிகள். ப்ரோ ராக்கெட் எடுத்து வாயில செஞ்சுக்கலாமா? தேவையில்லாத வேலை பார்க்காதா. ஸோ காய்ஸ் இவன் வந்ததுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வரைக்கும் நம்ப முடியல, கீழே கிடந்துச்சு. எதுக்கு அதை அடிச்சேன்னு பாத்தீங்கன்னா, நான் அது ஏற்று தேட்டுற வெறியில அடிச்சாப்ல. ஐயா கீழே கிடந்துச்சு, தூக்கிட்டு எங்கடா இருக்கா? டார்க்கரேனவா? இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓர ஹேக்கு போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹேக்கெல்லாம் போடாதீங்க. கிரைண்டிங் பண்றவங்க சரியா, அதாவது பாத்தீங்கன்னா கிரைண்டிங் பண்றவங்களுக்கு சரியா வெறியாகும். எனக்கு நான் இதை அனுபவப்பட்டிருக்கேன். நான் புத்தா வச்சு கிரைண்டிங் பண்ண போது தேர்ட் சி போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல்ல இருக்கும்போது லாஸ்ட் பிஸ்ட் வந்துட்டு 2x XP போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். குறுக்க வராங்க. வெறியாயிடுச்சு. எதுக்குடா ஆக்கு போடுறீங்கன்னு ஆயிடுச்சு. அலைய பண்றான்னா சர்வர்லயே 3 பேர் தானா, அமோகமா இருக்க போகுது. அலைய பண்ணிக்கோ. இறங்கணும்னு எக்ஸைட்டட் எடுத்துட்டேங்க. இந்த இடத்துல ஸ்பான் ஆகுது, பார்த்து வச்சுக்கேன். எங்க இருக்குன்னு மட்டும் பாரு. அந்த இருக்கா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கைஸ் இங்க ஒரு வெடிகுண்டு எக்கு ஸ்பான் ஆகுது, பாத்துக்கோங்க. இங்கடா தம்பி விளையாடாதீங்க தம்பி. வெடிகுண்டு கைஸ் அங்க வெடிகுண்டு ஸ்பான் ஆகுது, பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எங்க ஸ்பான் ஆகுது? அவன் அடிக்கிற ரொம்ப ஈஸிப்பா. அடிச்சுட்டு ஏதோ பெரிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்கு இருக்கு, கொஞ்சம் மியூட்டேட்டட் எக்கு தான், பாத்துக்கோங்க. மெரைன் புஸ்டர் நம்ம இப்போவே மிடில் டவுனே போலாம். மிடில் டவுன் தானே போய்க்கலாம். இங்க பாடுற இவரே எங்கடா இருக்கேன்? எக் அப்டேட் கம்டா இல்ல எக் அப்டேட் இது ஈஸ்டர் அப்டேட் தானே. சரி எக் அப்டேட்டா? அங்க ஒருத்த முட்டையை கவ பாக்குறான். இங்க இந்த இடத்துல உயர் புக்கே ஓடுறா. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸைட்டட் எக் இல்லன்னா எந்த எக்குனாலும் நீங்க கண்டிப்பா ஸ்பானாவும் பார்த்து வச்சுக்கோங்க. இங்க ஒரு இது ஃபுல்மூன் பாஷா போய் தாக்குவோம் வாங்க. அதாவது ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கைஸ் ஃபுல் மூன் வந்து முட்டைமா இருந்துச்சு, நல்ல முட்டையாட்ட கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு. அது ஏன் அப்படி இருக்கு, அந்த நேரத்துல அடிச்சா கிடைக்குமான்றது கமெண்ட் செக்ஷன்ல தயவு செய்து அப்படியே போட்டு விட்டுருங்க. சரிவா? இப்ப நெக்ஸ்ட் இடம் போயிடலாம். கைஸ் பிரிசன்ல இருக்கும், வெஸ்டர்ன்ல ஏதாச்சும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கைஸ் இந்த 4 பில்லர்ல தயவு செய்து பாத்துருங்க, கண்டிப்பா முட்டை இருக்கும். அப்புறம் இந்த நடுவுலயும் ஒரு முட்டை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அடுத்து சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஸ்பாட் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த செஸ்ட் எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்கும் கைஸ். இந்த செஸ்ட் இடத்துல ஒரு முட்டை இருக்கும், அந்த முட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆறாவே நெக்ஸ்ட் இல்லாண்டு போவோம். நீ பண்ணிக்கூடா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கைஸ் ஒரு கண்டிப்பா ஒரு முட்டை இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பாஸ் இருக்கிற இடத்துல ஒரு முட்டை இருக்கும். அந்த 3 என்ன 3 காணோம்? இங்கட 3 காணோம்.
மண்டிக்கு மேல எங்க? அந்த இருக்கு கைஸ். இந்த நடுவுல ஒரு எக் இருக்கான், எடுத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் இவன் கிட்ட காத்துட்டு பண்றான். கைபோர்க்க போய் போட்டு கை போர்க்க இரு, நானும் ஒரு பங்குல அடி. ஏதாச்சும் கிடைக்குதா? எதுவும் கிடைக்கல. ஸோ வாங்க கைஸ், அடுத்த இடத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டார்டர் ஐலாண்ட் போயாச்சு, ஸ்கைலாண்டு போவோம். இந்த இடத்துல தான் கைஸ் இத போவோம். இந்த ஃபவுண்டைன் அந்த டோர் வழியா போயிட்டா. ஐயோ நான் வந்துட்டேன். வரல. சூப்பர். அப்பர் லேண்ட் கொடுத்துட்டேன்டா. சரி விடு, நல்லதுதான். மேல ஏறுங்க, மேல ஏறுனா இங்க ஒரு முட்டை இருக்கும், கண்டிப்பா இருக்கும், பாத்துக்கோங்க. அப்பப்ப சாட் பாக்ஸ் பாத்துக்கோங்க கைஸ். எவனாச்சும் ஒரு பாஸை ஹோல்டு பண்ணிட்டு இருப்பான். எடுத்தீங்க நீங்க திருப்பி திருப்பி எடுக்காதீங்க. என்னது? எங்க இருக்கு ஷாக் வேவ்க்கு? இங்க ஒரு இடத்துல எடுத்துட்டேன். அந்த இருக்கு கைஸ், இந்த இருக்கு. இந்த முட்டை தான். இப்படி போனீங்கன்னா வெடிக்கும். வெடிச்சோடனே எடுத்துக்கலாம். வாடா. எங்கடா நீ எப்பயாச்சு வாப்பா, போயிட்டு முட்டை இருக்கா? நான் வந்துட்டேன், கவலைப்படாது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா ஸ்பான் ஆகாது. அப்பர் ஸ்கைலாண்ட்ல சூப்பரா ஸ்பான் ஆகும், பாத்துக்கோங்க. வாடாடி, நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் போவோம். ஒரு இடத்த மட்டும் பாத்துக்கிட்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வராமர் உங்களுக்குனே வருவாங்க. இங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பான் ஆகும். இந்த ஸ்பான் ஆகல, இந்த இடத்துல கண்டிப்பா ஸ்பான் ஆகும், பாத்துக்கோங்க. தம்பி 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 வேணாப்பா, வேணாம். நாங்களே என்னடா பண்ணுவீங்க? ஏன்டா உசுர வாங்குறீங்க? பாருடா, இப்ப மட்டும் அந்த கிச்சனை மட்டும் நான் வந்துட்டு புத்தா ஹோட்டல் ஈட் பண்ணாம இருந்துருந்தேன். இவங்க கட்ட முடிஞ்சிருக்கும்டா இந்த நேரம். போ, உசுர வாங்குறீங்க. இப்போ வந்துட்டு எங்க போகணும்னா மிடில் டவுன் வர போயிட்டு வந்து மிடில் டவுன்ல சொல்லவே தேவையில்ல. அதாவது பாத்தீங்கன்னா கைஸ், இந்த ஒருத்திங்க இருப்பா, அன்மையர் ஆர்ஐபி இந்திராட்சன். இந்த எக்கு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குதுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரை பண்ணிட்டே இருங்க. எக்கு பேர் என்னமோ இல்ல, இங்க கவாய் எக்கு. இந்த கவாய் எக்கு தான் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேரை தட்டி விட்டுருங்க. பார்ட் 3 சீக்கிரமாகவே வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்துருங்க கைஸ். பாய் கைஸ். எங்க நடக்குது? திருப்பி அடிக்கிறாங்கடா.